Hey, hi guys, welcome to my channel Explore with Sarna. ஜாபுக்கு போகிற அம்மாக்கள் எல்லாம் இனி கவலைப்பட வேண்டாம். உங்களோட பிரெஸ்ட் மில்க்கை இந்த எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வேறு யார் மூலமாவது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட இல்லைனாலும் உங்களால் உங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க்கை எப்போயுமே கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோபோசனோட wearable பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி எப்படி தாய்ப்பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்கிறது அண்ட் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த பிரெஸ்ட் கப் மாதிரி இருக்கிற பிரெஸ்ட் ஷீல்டு வந்து இந்த வால்வோட அட்டாச் பண்ணணும். இந்த வால்வ் வழியாக தான் மில்க் எல்லாம் கலெக்ட் ஆகி அந்த கண்டெய்னருக்குள்ளே விடும். இப்போ நம்ம இந்த பிரெஸ்ட் ஷீல்டு மில்க் கலெக்டர் கப் கூட அட்டாச் பண்ணணும். எப்பயுமே இந்த வால்வ் வந்து கீழே நோக்கி தான் இருக்கணும். அப்போ தான் மில்க் கலெக்ட் ஆகி கரெக்டாக நமக்கு வந்து கீழே விழும். மோட்டார் நம்ம மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மில்க் கண்டெய்னரில் நம்ம 150 ml வரை நம்மளால் மில்க் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன சிலிக்கான் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது பேர் டைஃப்ரகம். அது வந்து நம்ம டாப்பில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஃபைனலாக அது மேலே நம்ம இந்த மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மோட்டரை மேலே செட் பண்ணி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக செட் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். அது ஜஸ்ட் அப்படி ரொட்டேட் ஆன உடனே அது லாக் ஆகிடும். இப்போது பம்ப் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரெஸ்ட் ஷீல்டை சுற்றி மில்க்கோ இல்லை வாட்டரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது ட்ரையாக வச்சுக்கிட்டா தான் சக்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி நம்ம ஒரு டேப் பண்ணோன்னா பாஸ் ஆகும். அகைன் நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். சக்ஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணணும். இல்லை அந்த சக்ஷன் கம்மியாகவே போதும்னா நம்ம இந்த மைனஸ் கிளிக் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. அதாவது சக்ஷன் லெவல் பேஸ் பண்ணி எப்படி சக்ஷன் இருக்குன்றதை பொறுத்து. முதல்ல ஸ்டிமுலேஷன் மோடில் குவிக் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் மோடில் லாங்காக ஸ்லோவாக இருக்கும். மிக்சட் மோடில் உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டரை சார்ஜ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. பேக்கில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 2 ஃப்ளான்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று 99 mm, இன்னொன்று 22 mm. எதுவுமே ஃப்ளான்ஜே அப்ளை பண்ணாமல் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 25 mm இருக்கும். ஸோ உங்களோட நிப்பிள் சைஸ் பேஸ் பண்ணி உங்களோட கிரிப் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளான்ஜ் சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளான்ஜ்குள்ளே கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுதான்றதை பொறுத்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் பிரெஸ்ட் அண்ட் இது வந்து நிப்பிள்னு யோசிச்சுக்கோங்க. இந்த நிப்பிள் கரெக்டாக இந்த ஃப்ளான்ஜ்குள்ளே ஃபிட் ஆகணும். அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணி உங்களோட மோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெஸ்ட் ஷீல்ட் வந்து உங்களோட பிரெஸ்ட்டில் நல்லா டைட்டாக நீங்கள் ஃபிட் பண்ணணும். அப்படி இல்லை அதில் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட அந்த சக்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் இந்த பம்பை ஒரு டைட்டான நர்சிங் ப்ராக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் பம்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 20 to 30 minutes ஒருக்க எவ்வளோ மில்க் கலெக்ட் ஆகிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்டெய்னரில் மில்க் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகியிருக்கும். இப்போ இந்த கலெக்ட் ஆன மில்க்கை எப்படி வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த மேலே இருக்கிற மோட்டரை ரிமூவ் பண்ணிடணும். இந்த சிலிக்கான் கப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிட்டில் கொடுத்துருக்க இந்த ஸ்டாப்பர் யூஸ் பண்ணி இந்த கேப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இது எதுக்காகனா நம்ம மில்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எக்ஸஸாக வெளியே கொட்டாமல் இருக்கிறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேப் வழியாக நம்ம வந்து மில்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் நான் இதே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். இதுவே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த கண்டெய்னர்லேயே நம்ம மில்க் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டஸ்ட் கேப்பை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஏர் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சக்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் பம்ப் பண்ணாலும் மில்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகவே ஆகாது. நம்ம கலெக்ட் பண்ண மில்க்கை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இந்த தாய்ப்பாலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக லவ்லாப்போட பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேக்கில் வந்து 25 பீசஸ் ஆஃப் பேக்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு பேக்கில் நம்மளால் 240 ml வரை பிரெஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ண முடியும். எப்போயுமே நம்ம அந்த பிரெஸ்ட் மில்க் ஊற்றி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எவ்வளோ மணி நேரம் இல்லை எவ்வளோ நாட்கள் நம்ம அதை யூஸ் பண்ணலான்றதை நமக்கு தெரியும். இந்த ஸ்டோரேஜ் பேக்ஸ்லாம் 1 டைம் யூஸபிள் தான். இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடணும். திருப்பி ரீயூஸ் பண்ணவே கூடாது. இந்த கண்டெய்னரில் நம்ம பிரெஸ்ட் மில்க்கை ஊற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் இது மேலே படாமல் சேஃபாக இருக்கும். ஸ்டோர் பண்ண பிரெஸ்ட் மில்க்கை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் 4 hours வரை கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நம்ம பேபிஸ்க்கு டேரெக்டாக எடுத்து நம்ம ஃபீட் பண்ணலாம்.
அதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா 4 டேஸ் வரை கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சா 6 மந்த்ஸ் வரை கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மில்க்கை குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். ஸோ தட் அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம். இந்த ரோபோசன் பிரஸ்ட் பம்ப் அண்ட் லவ்லாப் பிரஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் and subscribe to my channel.